ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கல்யாணி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேர் கலரிங் கிளாஸ் போனோம். ஸோ அந்த கிளாஸை பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலுமின்ங்கிற பிராண்டு. ஓகேவா? இட்ஸ் டார்க் ப்ரௌன் கைண்ட். ஓகேவா? மூணு பிரைமரி கலரை நம்ம ஹேர் கலரிங் கிளாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இதோடைய விலாக் தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. எந்த கலருக்கு எதை மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. கலரும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஹேர் கலர் வந்து ரெட் கலர் பண்ணுறோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா கலர் வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. பட் போட்டு முடித்தோடனையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மெத்தடில் எடுக்கிறோம், எந்த மாதிரி எடுக்கிறோம், எல்லா ட்ரிக்ஸுமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்ம லேயராக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான லேயர் எடுக்கணும், கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணும். இது வந்து இவங்க வந்து எந்த மெத்தடில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மெத்தடில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து போர்டில் வந்து வரைஞ்சி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மெத்தடில் வந்து எடுத்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக கிளாஸ் எடுத்திருந்தாங்க. சில கிளாஸில் பார்த்தீங்கன்னா மாடல் வந்து அவங்க கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இவங்க கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் யார் கிளாஸ் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபாயிலை ப்ளேஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபாயிலை ப்ளேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபாயில் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, நான் இந்த ஃபாயில் வந்து 90 டிகிரி லிஃப்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி பண்ணிங்கன்னா ஃபாயில் கீழே இறங்கி. ஓகேவா? 90 டிகிரி லிஃப்ட் பண்ணுங்க. ஸோ 90 டிகிரி லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஃபாயில் வந்து கீழே இறங்காமல் ப்ளேஸ்டாக இருக்கும். ஸோ now fold. ஓகே, ஸோ இந்த எட்ஜ் வந்து இந்த எட்ஜோட பெருசாக இருக்கும். இங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கும் போது இங்கே உள்ள க்ரீம் வந்து இந்த செக்ஷனில் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த எட்ஜ் வந்து இதோட பெருசாக இருக்கணும். ஓகே, now open your file. இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்களா, அதை வச்சு டைப் பண்ணுங்க. ஓகே, now just place. Simple. Next section எங்கேருந்து எடுக்கிறோன்னா இங்கே எடுக்கிறோம். சாரி, ஒரு லேயர் விட்டுருக்குங்களா? நம்ம கேட்குற எல்லா கொஸ்டினுக்குமே சூப்பராக பதில் சொன்னாங்க. எல்லாமே நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா ஹேருக்குமே ஈவனாக இருந்தது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயர் ரொம்ப தின்னாக எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ தின்னாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு கலர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதை வந்து ஜிக்ஸாக் மெத்தடில் எடுத்து ஒரு லேயர் விட்டு அப்ளை பண்ணாங்க. அந்த அப்ளை பண்ணுற மெத்தடு கூட நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரீ கிளாஸ்லாம் இந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க கிளாஸ்க்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கெரட்டின் கிளாஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். நான் இதுக்கு முதல் நாள் வந்து போட்டிருந்தாங்க. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா. இதுக்கு வந்து எவ்வளோ டெவலப்பர் யூஸ் பண்ணணும், எந்த கலரோட எந்த கலர் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கலர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து போர்டில் ஃபுல்லாக நல்லா விளக்கமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹேர் கலரிங் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் இல்லாமல் ஸ்கின்னை பற்றி வந்து நிறையா சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கின்னில் வந்து எவ்வளோ லேயர் இருக்குது, அந்த மாதிரி டெக்னிக்லாம் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. நம்ம வந்து எப்படி ஸ்கின்னை வந்து எந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் மாதிரி நம்ம வந்து கற்றுக்கிற அது அட்வான்ஸ் லெவல் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
ஸோ நான் வந்து 12 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து முடிச்சிருந்தேன் நான். ஸோ இப்போ வரைக்கும் நான் பார்லர் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்க பியூட்டிஷியன்லாம் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் செமினார் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நான் பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. முக்கியமாக அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று மாற்றி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆயிரும். அதுக்கு ஆப்போசிட் ரிசல்ட் வந்து கொடுக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹேரை மட்டும் எடுக்கலை, ஸ்கின்னுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஸ்கின்னுக்கு எடுத்தாங்க. இவங்க ஃபேஷியல் வந்து பார்த்திங்கன்னா ராகா பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த ஃபேஷியலுக்கு எந்த ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இவங்க கிளாஸ் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் போடும்போது உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். மாடல்லாம் கிடையாது, இவங்க வந்து கிளாஸுக்கு வந்திருந்தவங்க தான். ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னாங்க. ஸோ அவங்களே கலரிங் பண்ணிக்கிறேன்னாங்க. ஸோ அவங்க தான் இப்போ வந்து கலரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இவங்களுக்கு வந்து எவ்வளோ ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 பக்கத்தில் வந்துச்சு. இது போட்டு முடிக்கிறதுக்கு 45 நிமிஷம் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் இல்லை 1 ஹவர் வச்சுக்கலாம் நம்ம. இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். ஸோ இவங்க ப்ராண்டு பார்த்திங்கன்னா பிரில்லியம் ப்ராண்டு. ஸோ ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனவொடனே இந்த லுக்கு வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக எல்லா பக்கமும் நல்லா ஈவனாகவும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட போயிட்டோம். லஞ்ச் ரொம்பவே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. கிளாஸ் வந்து கான்டாக்ட் லிங்க் வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொச்சினுக்கு ஒரு எக்ஸ்போ போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து இவங்க பிராண்ட் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு சார் தான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு. ஸோ மேடம் இந்த மாதிரி நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் வந்து கிளாஸஸ் போடுவோம், ஃப்ரீ கிளாஸ் தான், நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ கரெக்டாக நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 15 டேஸில் கிளாஸ் போட்டாங்க, கரெக்டிங் கிளாஸ் போட்டாங்க. பட் அது என்னால் அட்டன் பண்ண முடியல. அதனால் ஃப்ரெண்டு இவங்ககிட்ட சொன்னேன் நான். ஸோ அவங்க அட்டன் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிளாஸ் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து போயிருந்தேன் நான். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஹேர் கலரிங் கிளாஸு போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான். இவங்க வந்து வெள்ளாண்டி பாளையத்தில் சாய்பாபா காலனி வெள்ளாண்டி பாளையத்தில் அங்கே வந்து பார்லர் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பார்லர் வந்து அகல்யா பார்லர். ஸோ ரொம்ப சூப்பராகவே நல்ல சர்வீஸ்லாம் ரொம்ப சூப்பராக எடுப்பாங்க. ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நான். ஸோ ஆமாம், அது ஒருத்தி இருக்க வைத்தல இது வந்து கேரளா பாயாசம் அப்படி தானே அது சாப்பிட்டு வச்சுருக்கேன். பொங்கல் வர போகுது அப்போ பொருள் இப்போ ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையர்லாம் போட்டுட்டு செட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆச்சு. மறுபடியும் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு மறுபடியும் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நான் போய் அட்டன் பண்ண ஃப்ரீ கிளாஸில் இந்தளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த கிளாஸில் ரொம்பவே சூப்பராக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நிறையா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வந்து ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு நிறையா கான்டாக்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடம் வந்து ஸ்கின்னை பற்றி ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வீடியோ லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பியூட்டிஷியனாக இருந்தாலும் அந்த ஸ்கின் கேர் கிளாஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பியூட்டிஷியன் நீங்கள் இல்லை, ஒரு நாள் செமினார் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையர் போட்டு வந்துட்டாங்க. இவங்க ஹேர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம பண்ணது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே நல்லா ஈவனாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ ஹேர் கலரிங் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரிக்ஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்ம எல்லா ஹேர்லையுமே அப்ளை பண்ணல, ஒன்லி ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணியே இந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கலரும் பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ண ஒட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த கலர் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் ரொம்பவே சூப்பராக போயிடுச்சு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கிளாஸ் முடிஞ்சோடனையும் கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோ கிளிப்பு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ எல்லாருமே சேமாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் எடுத்து வந்து அப்ளை பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஹேர் ஃபுல்லாகவே பேக்கில், ஃப்ரண்ட்டில், சைடில்
எல்லா பக்கமே அந்த லேயர் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. இதுதாங்க ட்ரிக்ஸு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிளாஸஸ் ரொம்ப சூப்பராக போச்சு. நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் இந்த கிளாஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேமுடைய கிளாஸ் வந்து போய்கிட்டு இருந்தது. அவங்க வந்து ஹேர் ட்ரையர் பண்ணிக்கிட்டு இருந்தால ஸ்கின்னை பற்றி நிறைய டீட்டெயில் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக கேட்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ரொம்ப சூப்பராக வந்துச்சு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா. இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டு, இந்த மாதிரி லாவெண்டர் கலர், ஸோ நிறைய கலர் இதில் வந்து இருக்குங்க. ஸோ ஹேர் கலர் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு பண்ணியிருந்தாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுதாங்க நாங்கள் கிளாஸ் போனவங்க எல்லோரும் ஃபோட்டோ பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இவ்வளோ பேர் வந்திருந்தோம் கிளாஸுக்கு. பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தவங்களாம் கிளாஸஸ் எடுத்தாங்க. மேடம் வந்து சென்டரில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஸ்கின்னை பற்றி எடுத்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க.